நம்ம ஷெல்டருக்கு போய் ஒரு 2 வாரம் ஆமாம் 2 வாரம் ஆச்சுங்க. நான் அடிபட்டுலேருந்து போகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு போனோம். நம்ம ஷெல்டர் போகிற வழியில் பாதை கொஞ்சம் மோசமாக இருக்கும், மழை பெஞ்சா மட்டும். ஸோ அப்போ வந்து சில டைம் வந்து உள்ளே போக முடியாது. நம்ம போன டைமில் வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு. சரி போகலாம், ஏன்னா இப்போ வந்து மழை காலம். பட் ஷெல்டருக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் ஓகே. பட் என்ட்ரன்ஸ் அந்த இடம் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சில நேரத்தில் ரெஸ்க்யூவே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா போய் ஷெல்டரில் விட முடியாத அதனால் பண்ண முடியாது. மருத்துவ எமர்ஜென்சியும் பண்ண முடியாது. ஏன்னா வண்டியும் பெருசாக போகாது, மாட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை. ஸோ அதெல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். போயிட்டேங்க ஷெல்டர் போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டு, அங்கே அப்பா சொன்ன அவங்க இருந்தாங்க. ஸோ புதுசாக ஒரு பிரதர் வந்திருக்காரு ஷெல்டருக்கு. ஸோ அவரும் இருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு போய் பிள்ளைய கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. நம்ம கனவில் அடிபட்டுருச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஏற்படும். எனக்கும் அந்த டைம் ஒரு பயம் வந்துச்சு. சரி நம்ம விட்டால், நம்ம இல்லாட்டினா யாராவது பார்ப்பாங்களான்னு பார்த்தா நம்பிக்கை இருக்குது. அப்படியே இதாக மாட்டாங்க, பார்க்குறதுக்கும் ஆள் இருக்குது. ஸோ எனக்கு கூட இருக்கவங்க வந்து கண்டிப்பாக நான் இல்லாட்டினா கூட அங்கே அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்துச்சு. போய் பார்த்துட்டு இவங்க கூட மல்லு கட்டிக்கிட்டு ஃபுல்லாக அது எப்படிங்க சொல்கிறது, நம்ம கனவு, அந்த கனவில் நான் கொஞ்சமாக ஜெயித்தேன். அந்த ஜெயித்ததில் கொஞ்ச நாள் போக முடியல. எப்படினாலும் வீக்லி 1 டைமாவது போயிட்டு பார்த்து வந்துடுவேன். போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி தான் இருந்தாலும் நம்ம இவங்களுக்கு முக்கால்வாசி பேர், இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 80 பிள்ளைங்களாவது என் வீட்டில் என் கூட இருந்துட்டு தான் அங்கே போயிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் போய் அங்கே கொடுத்துருவேன். ஸோ இவங்களுடைய பாசத்தை அனுபவிச்சிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த ஒரு பாண்டிங்கு. நான் அந்த வீடியோ பார்க்கும்போது தான் கவனிக்கிறேன், கணேசன் பின்னாடி வந்து என்னை கொஞ்சிருக்கான். நான் அவனுக்கு கவனிக்கலை. ஏன்னா அங்கே ஒருத்தனுக்கு கொஞ்சம் ஃபேஸில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கணேசனை பாருங்கள், அந்த 2 கால் எவ்வளோ நன்றியாக வந்து பின்னாடி வராமல் பாருங்கள் பாசத்தில். ஸோ வர்றா இப்போ மழை பெய்யுது, நாளைக்கு நாள் கழிச்சு போகும்போது உன்னைய வச்சுக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் லைஃப் தான் எனக்கு. நிறையா லைஃப் நான் கடந்து வந்திருக்கேன். பட்டு இது இந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு இன்ஜுரியிலேருந்து இப்போ வெளியே வந்திருக்கேன். பார்ப்போம் இனிமேல் எப்படி போக போகிறோன்னு தெரியல. இருக்க வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு அவங்கள கைவிடாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்சு எத்தனை பிள்ளைங்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்ற முயற்சி பண்ணிவிட்டு கருத்தடை பண்ணி ஏதாவது ஒரு மாற்றத்துக்காக நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கணும், பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க, ரொம்ப நன்றி.